மக்களாட்சி ஆபத்தில் இருக்கிறது, டெமோக்ரஸி இஸ் இன் டேஞ்சர், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வருஷமாக நிறைய கேட்டிருப்பீங்க. அதுவும் குறிப்பாக யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிஜேபிக்கு எதிராக இருக்கும் மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. எதனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் தொடர்ச்சியாக பிரயோகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது? இதுக்கெல்லாம் ஏதாவது தரவுகள் இருக்கா? எப்போவுமே ஆளும் கட்சியை எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி விமர்சனம் தான் இதுவா? இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். இந்தியாவில் ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது அப்படின்னு சில ஆண்டுகளாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இதெல்லாம் எதை அடிப்படையில் பேசுகிறாங்க அப்படின்னா, ஆளும் தரப்பில் இருக்கும் கட்சி இன்றைக்கி மத்தியில் ஆளும் கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்ற கட்சிகளை எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒடுக்குது, இதெல்லாம் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இது மாநிலத்திலலாம் நடக்காதா அப்படின்னு பார்த்தா மாநிலத்திலையும் நடக்கும். மாநிலத்திலையும் ஒரு கட்சி ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது, ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் இருக்குது, மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்குது, எல்லாத்து மேலேயும் அடிக்கடி வழக்கு போட்டு கைது பண்ணிக்கிட்டே இருக்குது, டார்கெட் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு மீடியாவில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் முற்றிலுமாக நீக்கிட்டாங்க அப்படின்னா மாநிலத்திலையுமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இது மாநிலத்தில் நடக்காது அப்படின்றது கிடையாது. இப்போது நம்ம ஒரு நேஷ்னல் லெவலில் பேசுகிறோம். நேஷ்னல் லெவலில் இது நடக்குதா இல்லையா அப்படின்றத பற்றின விவாதம் இது. இப்போது நேஷ்னல் லெவலில் எதிர்கட்சிகளுக்கு ஸ்பேஸ் இருக்கா? எதிர்கட்சிகள் ஃப்ரீயாக செயல்பட முடியுதா? ஜுடிஷியரி நீதிமன்றங்கள் சரியாக செயல்பட முடியுதா? பத்திரிகை துறை ஜேர்னலிசம் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா? அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியுதா? இது மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸிக்கான அடையாளம். எங்கே ஜனநாயகம் நல்லா செயல்படுதோ அங்கே இது எல்லாமே ஹெல்தியாக இருக்கும். ஒரு எதிர்கட்சி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அப்படி எதிர்கட்சி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கவுண்டர் பாயிண்ட்ஸாக, கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸாக பதில் வருமே தவிர, எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தேச விரோதிகள், இல்லை எதிர்கட்சிகள் எல்லாம் மற்ற ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸில் வேலை பார்க்குறாங்க, மற்ற நாட்டுக்கிட்ட பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க, இவங்க எல்லாமே நாட்டுக்கே எதிராக செயல்படுறாங்க, ஒரு மதத்துக்கு எதிராக செயல்படுறாங்க, இது மாதிரியான ஒரு நேரட்டிவ் எல்லாம் ஒரு ஹெல்தி டெமோக்ரஸியில் வராது. அதே மாதிரி பத்திரிகை சுதந்திரமும் நிறையவே இருக்கும். ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்பது அப்படின்றது தான் பத்திரிகையின் முதல் வேலை. அப்படி இருக்கிறப்போ அப்படி யாராவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே வழக்கு போடுறதோ இல்லை அவங்கள ஜெயிலில் வைக்கிறதோ இது மாதிரியான வேலைகளெல்லாம் ஒரு ஹெல்தி டெமோக்ரஸியில் நடக்காது. மக்கள் ஒரு கோரிக்கையை வச்சு போராடுறாங்க அப்படின்னா அந்த மக்கள் மேலே ஒரு அடையாளத்தை சுமத்தி அவங்க காலிஸ்தானின்னு சொல்கிறதோ இல்லை அவங்க அர்பன் நக்சல்னு சொல்கிறதோ இல்லை வேறு ஏதாவது பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்கிறதோ இது மாதிரியான வேலைகள் எல்லாம் நடக்காது. இது மக்களை பொறுத்தவரை. இது மாதிரி மக்களாட்சியில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் செயல்பட்டால் மக்களாட்சி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, டெமோக்ரஸி குட் ஹெல்த்தில் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இந்தியாவில் இதெல்லாம் இல்லை, இந்த மாதிரியான நிலைமை எல்லாம் இல்லை, எல்லாமே மோசமாக இருக்குது. இப்போ நம்ம எதெல்லாம் சொன்னோமோ அது எல்லாத்துக்குமே அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்றது தான் கடந்த சில ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய விமர்சனம். இப்போது இது எல்லாமே வெறும் வாய் வார்த்தைகளால் பேசுகிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய தரவுகளும் இருக்குது. நிறைய இண்டிபெண்ட் மீடியாவில் இருக்கிறவங்க இல்லைன்னா உலக நாடுகளில் இருக்கிற ரிசர்ச் அமைப்புகள் இவங்கெல்லாம் இதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம இதிலேருந்து ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஒரு இன்ஸ்டிடியூட், வீடெம் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற இன்ஸ்டிடியூட் கொடுக்குற இண்டெக்ஸ், அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இப்போ இந்த அமைப்பு கொடுக்குற ரேங்கிங்கில் இந்தியா இப்போது லிபரல் டெமோக்ரஸி இண்டெக்ஸில் 104வது இடத்துல இருக்குது. அதுவே எலக்டோரல் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தா அதில் 110வது இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் 80வது ரேங்க்கு, 90வது ரேங்க்கு இது மாதிரிலாம் இருந்து அப்படியே கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் படிப்படியாக குறையறதுக்கு பதிலாக ரொம்ப ரேப்பிடாகவே குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ லிபரல் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அதில் 30 வருஷத்துக்கான டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம். 30 வருஷமாக இந்தியாவுக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியாக இந்தியா கடந்த 30 ஆண்டுகளில் மக்களாட்சியில் செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா 2014 வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா தான் செயல்பட்டுருக்கு. 2014க்கு அப்புறம் பெரும் வீழ்ச்சியை அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த 30 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியும் இருக்குது. இப்போ 2014 இருக்கிற இந்த 10 ஆண்டு ஆட்சிகள் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அரசு இருந்தப்போவோ இல்லை காங்கிரஸ் அரசு இருந்தப்போவோ இல்லை ஜனதாதளமும் 2 வருஷம் நடுவில் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தப்போவுமே இப்போ சந்திக்கிற மாதிரியான வீழ்ச்சியை
மக்களாட்சி இந்தியாவில் சந்தித்ததே இல்லை. அவ்வளவு மோசமான நிலை இருக்குது. இப்போ இந்த நீங்கள் சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 94லேருந்து 96 வரைக்கும் 2 வருஷம் காங்கிரஸ் இருந்திருக்கு. அப்போது 0.59 வரைக்கும் இருந்திருக்கு டெமோக்ரஸியோட ஸ்கோர். அதுவே 2 வருஷம் ஜனதாதள அரசு இருந்தது. அப்போ 0.59லேயே மெயின்டைன் ஆயிருக்கு. அப்புறம் 6 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட் இருந்திருக்கு. அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போவுமே டெமோக்ரஸி ஓரளவுக்கு ஹெல்த்தியாகவே இருந்திருக்கு. 0.58லேயே தான் மெயின்டைன் ஆயிருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்து 10 ஆண்டுகள் காங்கிரஸ் அரசு வந்திருக்கு. அந்த 10 ஆண்டுகள் காங்கிரஸ் இருந்தப்போ 2-3 வாட்டி அந்த ஸ்கோர் குறைஞ்சிருக்கு. ஆனால் அது சிறிய அளவுக்கான குறைதல் தான். இப்போ அதை பற்றி விமர்சனம் பண்ணலாம், அதெல்லாம் கேள்வி கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒப்பீட்டளவில் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பிஜேபி 2014 வந்ததுக்கப்புறம், குறிப்பாக நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்த லிபரல் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த சார்ட்டில் நம்ம பார்க்க முடியும். ஃப்ரீடம் இன்ஸ்டிடியூட் சொல்கிறதுலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா எலக்டோரல் அட்டோக்ரஸி ஆயிடுச்சு அப்படின்றது தான். இப்போ எலக்டோரல் அட்டாக்ரஸிக்கும் எலக்டோரல் டெமோக்ரஸிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எலக்டோரல் டெமோக்ரஸினா இங்கே மக்களாட்சி செயல்பட்டுல தான் இருக்குது. தேர்தல் நடைமுறை இருக்குது. தேர்தல் நடைமுறையெல்லாம் அதுக்கப்புறம் ஆளும் அரசு வந்தாலுமே அவங்க மக்களாட்சி தத்துவத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமான ஸ்பேஸ் அங்கே இருக்குது அப்படின்னா அது எலக்டோரல் டெமோக்ரஸியாக இருக்கும். அதுவே எலக்டோரல் அட்டாக்ரஸி அப்படின்னா தேர்தல் நடக்கும், பெயரளவுக்கு தேர்தல் நடக்கும். ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் செயல்படும் நபர் யார் பேச்சையுமே கேட்காம தன்னிச்சையாக செயல்படும் ஒரு நபராக இருப்பார். தேர்தல் ஒரு போக்குக்கு தான், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும்தான் தேர்தல் நடக்கும். இந்த மாதிரியான நிலைமை எலக்டோரல் அட்டாக்ரஸி. வெறும் அட்டாக்ரஸி அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு நபரை எல்லா கண்ட்ரோலும் தனக்கு கீழேயே வச்சுக்கிறது. அதே எலக்டோரல் அட்டாக்ரஸின்னு வர்றப்ப அது என்ன மாதிரி ஆகுது அப்படின்னா, தேர்தல் மூலயமாக ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த நபரே எல்லா பவரையும் தானே வைத்துக் கொள்வது, அனைத்து அதிகாரங்களையும் வைத்துக்கொண்டு யாரோட ஒப்பீனியனையோ யாரோட விமர்சனங்களையோ எதையுமே ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் எலக்டோரல் அட்டாக்ரஸி. இப்போ இந்தியாவில் எலக்டோரல் அட்டாக்ரஸி தான் இருக்குது. 2018 அந்த அவங்க கொடுத்துருக்கிற ஸ்கோர் படி எலக்டோரல் அட்டாக்ரஸி தான் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இது நம்ம நடைமுறையில் நம்ம பார்த்தாலே தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் ஆர்பிஐ கவர்னர் நான் இதை ஏற்றுக்கவே இல்லை, நான் இதை ஒத்துக்கவே இல்லை, பட் இருந்தாலுமே எனக்கே லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க இப்படி ஒன்று செயல்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவாக டிமானிட்டைசேஷன் வந்தது. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்தது. அதே மாதிரி தான் பல்வேறு முடிவுகள் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு கூட கடைசி நிமிஷத்தில் தான் தெரியுது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இது மாதிரியாக தொடர்ச்சியாக செயல்படுவதெல்லாம் தான் அட்டாக்ரஸி. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு அதிகாரியை நியமிக்கிறோம், தேர்தலுக்கு இவர் தான் பொறுப்பாளர் அப்படின்னு நம்ம நியமிக்கணும் அப்படின்னா அதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஸ்கோப் இருந்தது. ஆனால் அதை நீக்கிறதுக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இப்போது பிஎம் கேர்ஸ் அப்படின்னா பிஎம் கேர்ஸ் ஆர்டிஐக்கு கீழே கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி, ஆனால் அனைத்து அரசு நிறுவனங்களுமே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு கொடுக்குறாங்க. அப்படி எல்லாருமே நிறைய பேர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க சம்பளத்தில் ஒரு மாத சம்பளத்தில் ஒரு நாள் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் வாய்மொழி உத்தரவாகவும் எழுத்துப்பூர்வமான உத்தரவாகவும் நிறைய இடத்துல போடப்பட்டது. இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடி போச்சு. நிறைய தனியார் கம்பெனிஸ் அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் எடுத்து இந்த பிஎம் கேர்ஸுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இது நாங்கள் ஆர்டிஐக்கு கீழே கொண்டு வர மாட்டோம், சிஏஜி ஆடிட்க்கு கீழே கொண்டு வர மாட்டோம், இந்த டேட்டா எல்லாமே பப்ளிக்லி ஆக்சசிபிளாக இருக்காது அப்படின்னு எல்லாம் இந்த பிஎம் கேர்ஸை தனியாகவே எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இதுக்கு அரசு லோகோ இருக்குது, அரசு வெப்சைட்டில் தான் அது செயல்படுது. .gov.in அந்த வெப்சைட்டை பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே பார்த்தா ஒரு சாதாரணமாக மற்ற எல்லா அரசு துறையும் எப்படி செயல்படுமோ, அரசு ஃபண்ட் எல்லாம் எப்படி செயல்படுமோ அது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு, ஆனால் இது அந்த மாதிரி ஃபண்ட் இல்லை, இது பப்ளிக் ஸ்க்ரூட்டினிக்கு வைக்க மாட்டோம் இப்படின்னெல்லாம் சொல்லி ஒரு அரசு செயல்படுது. ஆனால் இதை எதிர்த்து மீடியா எதுவுமே கேட்காது. அப்படி யாராவது கேள்வி எழுப்புனாங்கன்னா அந்த நிறுவனமே அவங்கள வேலையை விட்டு அனுப்பிடும். ஏன்னா எல்லாமே அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க. குறிப்பாக இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், நார்த் இந்தியாவில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இங்கே எந்த விதமான எதிர்கேள்விகளுமே அரசின் மேலே வைக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு டோட்டல் கண்ட்ரோல் இருக்குது.
தமிழ்நாட்டிலையுமே வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நிறையா ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரே டைமில் வெளியே அனுப்பப்பட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அரசுக்கு, அதுவும் ஆளும் ஒன்றிய அரசுக்கு இடையூறாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க யாரெல்லாம் வந்து த்ரெட்டுன்னு ஃபீல் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே வெளியே அனுப்புறதுக்கு ஒரு வேலையே நடந்தது. அதை வந்து ஒரு பெரிய மீடியா கேம்பெயின் மாதிரி எல்லாம் பண்ணி இவங்கெல்லாம் இப்படி செயல்படுறாங்க, இவங்க யார் தெரியுமா, இவங்களுக்கு சொந்தக்காரங்க, இவங்க யார் தெரியுமா, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க, இவங்க யார் தெரியுமா, இவங்க இருக்கிறப்போ ஒரு அவுட் ஆஃப் ஃப்ரேமில் தூரமாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணி நிறைய பேரை வந்து டார்கெட் பண்ணி அவங்க மேலே ஒரு கலர் பூசி எல்லாரையும் வெளியே அனுப்புகிற வேலை நடந்தது. இது மாதிரியெல்லாம் நடக்கிறது தான் அட்டோகிரசியோட ஒரு முக்கிய கூறு. சில தினங்களுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று வந்தது, ஹிந்தியில் வந்த வீடியோ. துருவ் ராத்தி அப்படின்ற ஒரு நபர் வந்து போட்டிருந்தார். நார்த் இந்தியாவில் இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாச்சு. நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா தென் மாநிலங்கள்லையோ அல்லது தமிழ்நாட்டிலையோ இதெல்லாம் வந்து ரெகுலராக பேசுறது தான். கடந்த சில ஆண்டுகளாகவே இதை வந்து எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வந்ததோ, எப்போ பிஜேபி ஆட்சியில் வந்ததோ அப்போ இருந்தே வந்து தொடர்ச்சியாக கடுமையாக தென் மாநிலங்களில் ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. விமர்சன பார்வையில் தான் வந்து பிஜேபியவோ அல்லது நரேந்திர மோடியின் செயல்பாடுகளையும் அணுகுவது அப்படின்றது தென் மாநிலத்தோட ஒரு முக்கிய கூறாக இருந்திருக்கு. கர்நாடகாவில் வேணால் வந்து ஓரளவுக்கு அது குறைவாக இருக்கலாம், மற்றபடி அனைத்து தென் மாநிலங்களுக்குமே இது இருக்குது. நார்த் இந்தியாவுக்கு இது கம்ப்ளீட்லி புதுசு. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தன் பேசுகிறான், இந்த மாதிரிலாம் இருக்கான்ற மாதிரி அவ்வளவு புதுசாக நிறைய பேருக்கு அது இருந்தது. அப்பவும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த விமர்சனங்கள் வைக்கும் போதெல்லாம் வந்து ஒரே ஒரு பதில் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு கடுமையாக விமர்சனம் வச்சுருக்கீங்களே, இவ்வளோ நீங்கள் பேசியிருக்கீங்களே, இதுவே வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்திருந்தால் இதெல்லாம் பேசியிருக்க முடியுமா, இதுவே ப்ரூஃப் தான் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி இருக்கிறதுக்கு, ஜனநாயகத்தன்மை இருக்கிறதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃபு, இப்படின்னெல்லாம் வந்து ஒரு சப்பா கட்டப்படும் ஒரு பதில் வந்து சொல்லுவாங்க. அது வந்து வெறும் சமாதான பதில் தான். ஏன்னா டிக்டேட்டர்ஷிப்ன்றது ஒரே நாளில் வந்துடாது, அது படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு மக்களாட்சி இருக்கோ, மக்களுக்கான அதிகாரங்கள், உரிமைகள், எதிர்கட்சிக்கான உரிமைகள், இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வரும், ஒரே நாளில் அப்படியே காலி ஆகிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. 2014 இருந்ததை விட இன்னைக்கு இருக்கிற ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட பாதியாக இருக்குது. வீடம் ஸ்கோரை எடுத்து பார்த்தா அந்த ஸ்கோர் வந்து 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட பாதியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி குறைஞ்சது, அடுத்த சில ஆண்டுகள் இதே மாதிரி தொடர்ந்தது அப்படின்னா இது வந்து முழுமையான ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி தான் நகரும். இப்போ அதை எதிர்த்து சண்டை போடுறது, அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம் தான். 2ஆவதாக செய்ய வேண்டிய வேலை தான் அதெல்லாம். முதல் வேலை இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மை சார்ந்து இருக்கும் அனைவருமே, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரன், அது மாதிரி எல்லாருக்குமே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒன்று நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி நாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்தணும். ஏன்னா பெரும்பான்மை மக்களுக்கு, ஒரு சாமானியனுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்துருக்கா, இந்த அளவுக்கு வந்து மக்களாட்சின்றது ஒரு உயர்ந்த தத்துவம், அந்த மக்களாட்சி வந்து இவ்வளவு கடுமையான வீழ்ச்சியை கடந்த 10 ஆண்டுகளில் சந்திச்சிருக்கு, இதே மாதிரி தொடர்ந்துருச்சுன்னா ஒரு ஹிட்லர் மாதிரியான ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஆட்சியில் நம்ம இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற தகவலை கொண்டு போய் சேர்க்கிறது தான் முதல் வேலை. நன்றி.